வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு சும்மாவா மக்களே சொன்னாங்க. உண்மைதான், அது எங்களை வாழ வச்சிருச்சு. நேத்து இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் தேடி சென்னைக்கு வந்திருக்கோம், எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நினைச்சே பார்க்கல அந்த வீடியோக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் பல கான்டாக்ட்ஸ் கொடுத்தாங்க, நிறைய அப்ரோச் பண்ணாங்க, புது புது ஐடியாஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ எங்களுக்கே ஆச்சரியம், இவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ண இருக்காங்களான்னு சொல்லிட்டு. கமெண்ட் போடுறதுக்கே கஷ்டப்படுற இந்த காலத்துல டிஎம் பண்ணி ஹெல்ப் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ எனக்கு டிஎம் பண்ண எல்லாருக்குமே நன்றி மக்களே. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ரிப்ளை பண்ணலன்னா கோச்சுக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு டிஎம்ஸ்ல வந்த மெசேஜஸ் வச்சு சில இடத்த அப்ரோச் பண்ணி பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் நேத்து ரெஸ்யூம் கொடுத்திருந்தோம் சி தமிழ்ல, அங்க இருந்து வர சொல்லியிருந்தாங்க எங்களை. சோ ஒரு நர்வஸோட நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் கிளம்பி ஜி என்டர்டைன்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டோம். அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி எங்க எல்லாத்துக்குமே தனித்தனியா வச்சாங்க. சோ இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் மண்டே வந்து ஜாயின் பண்ணிக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நற்செய்தியை சொன்னாங்க. எங்க எல்லாத்துக்கும் பயங்கரமான ஹாப்பி. சென்னை என்னமோ வந்த 3 நாள் எங்களை அடிச்சு உட்கார வச்சிருச்சுதான், சுத்தமா நம்பிக்கையே இல்லை கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஊர்ல இருக்க மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி போயிட்டே தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு தேடல் அவங்க கிட்ட இருந்துட்டே தான் இருக்கு. அதை பார்க்கும்போது நம்ம தோண்ட உட்காரக்கூடாது, இன்னும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் ஒரு மோட்டிவேஷனும் வந்து தானாவே வருது. சென்னையை பொறுத்தவரை நான் கிளம்பும் போது எல்லாரும் சொன்னது, படத்துல பார்த்தது, சென்னை வந்து ரொம்ப மோசமான ஒரு பயங்கரமான ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் பார்த்த வரையும், எனக்கு தெரிஞ்ச வரையும் சென்னை வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு, அமைதியா இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா இந்த 3 நாள் சென்னையில கால் தேய அலைஞ்சது, கஷ்டத்தை தாண்டி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டது, புது புது விஷயங்களை பார்த்தது, நிறைய விஷயங்களை ரசிச்சதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே போயிருச்சு. சோ அதனால எங்களுக்கு கஷ்டம் வந்து அவ்வளவா சுத்தமா தெரியல, என்ஜாய் தான் பண்ணோம் இந்த ஒரு மொத்த ஒரு டிராவலையுமே. ஒன்ஸ் அகைன் எங்களுக்கு டிஎம் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க பண்ண சாதாரணமான வேலை இல்ல, எல்லாத்துக்கும் நன்றி. நெக்ஸ்ட் ஒரு vlogல பாக்குறேன் நண்பர்களே. டாடா, பை பாய்.